ஏகே ஒரு ரெட் டிராகன் அவன் மூச்சிலே முடிச்சிடுவா. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. என்ன சொல்ல வந்திருக்காங்க யோகி பாபு அண்ட் விஜய் சேதுபதி காம்போ எப்படி இருக்கு? சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பார்ட் 2க்கு லீடு கொடுத்துருக்காங்க. அப்படிதான் நினைக்கிறேன். படம் சூப்பராக இருந்தது. என்ன சொல்ல வந்திருக்காங்க இந்த ஏசி? என்ன சொல்ல வந்திருக்காங்க? நல்லா இருந்தது, காமெடியாக இருந்தது, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, போராக நல்லா இருந்தது. யோகி பாபு விஜய் சேதுபதி சேர்ந்தாலே அது ஒரு சக்ஸஸான ஒரு காம்போ தான். அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா? சூப்பராக இருக்குது, எல்லாரும் வந்து பாருங்க, நல்லா இருக்கு மூவி. தேங்க்யூ. பார்ட் 2க்கு லீடு கொடுத்துருக்காங்களா, எதிர்பார்க்குறீங்களா? யா கண்டிப்பாக. அடுத்து என்னென்னு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, முடிஞ்சு படம். நெக்ஸ்ட் வெயிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் A definite victory that we all have on our hands, sir. நீங்கள் எதிர்பார்த்தீங்களா தமிழ் ஆடியன்ஸ் இவ்வளோ ரசித்து பார்த்தாங்க? அண்ட் இதே முதல்ல ஃபஸ்ட் டைம் நான் தமிழ் ஆடியன்ஸில் நடு உட்காரிட்டு மை மூவி ஆர் மூவி தட் ஐ வாட்ச்ட் அண்ட் லுக்கிங் அட் their reaction. This is my first time, so I am extremely emotional and it's a beautiful feeling. எப்படி ஒர்க் பண்ணும்பொழுது எப்படி என்ஜாய் பண்ணீங்க விஜய் சேதுபதி அண்ட் யோகி பாபு? அந்த ஸ்பாட்டில் அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கும் சார். அது இன்ஸ்டிடியூஷன் சார், ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி. And it is extremely very light, very fun, very comforting, and they are extremely kind people. They are extremely supportive, and it was wonderful. It was wonderful. தமிழ் ஆடியன்ஸ் உங்களை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்தடுத்த படங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் இருக்குது. எப்படி நினைக்கிறீங்க? எப்படி அந்த ஒரு ஃபீல் எப்படி பார்க்குறீங்க சார்? இதுக்கு ஃபீல் இன் வேர்ட்ஸ் சொல்ல முடியாது சார். இது it's a blessing. It is just feel that blessing and be grateful and enjoy the moment and be a little more responsible, work even more sincere, and just do your best every time. பேக் டு பேக் நிறைய படங்கள் தமிழ் படங்களில் பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கேஜிஎஃபாக இருக்கட்டும், குட் பேட் அக்லியாக இருக்கட்டும். எப்படி இருக்குது சார் அந்த குட் பேட் அக்லி? அந்த ட்ரெய்லரில் வந்து உங்களோட டயலாக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ எப்படி இருந்துச்சு அந்த ஒரு ஃபீலாக இருக்கட்டும்? நாங்கள் உங்களை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த டைம் அதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எப்படி இருந்தது அந்த ஒரு குட் பேட் அக்லி அப்படின்ற ஒரு படம்? Sir, wonderful experience, sir. I mean, Ajit sir is everybody's favorite. Adik sir. It was a wonderful team working with them, and the response that I got, the support that I got is amazing. So the feeling is very elated, sir. It is a beautiful feeling that, as I said, from my first movie in Tamil being Kadar Basha till date for Ace, I've only seen the love and support increasing by the day by the people. So I'm extremely grateful. நீங்கள் சொன்ன அந்த ரெட் டிராகன் தான் இப்போ எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் உங்கள் வாய்ஸில் அது இப்போ நாங்கள் கேட்கலாமா லைவா? அந்த நேம் ஏகே ஒரு ரெட் டிராகன் அவன் மூச்சிலே முடிச்சிடுவா. தேங்க்யூ ஸோ மச் சார். சார் எங்களுக்கு எல்லாருக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். தொடர்ந்து நிறைய படங்கள் ப்ராஜெக்ட்ஸ் அப்கமிங்கில் இருக்கா? என்னென்ன விஷயங்கள் நாங்கள் எதிர்பார்க்கலாம் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்? இருக்குது சார். ஒரு நயன்தாரா மேடம் கூட ரக்காய் ஒரு மூவி இஸ் தேர் அண்ட் இட் ஹாஸ் டு ஸ்டார்ட். ஸோ எஸ் சார். எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு படம். எப்படி கொண்டு போயிருக்காங்க? என்ன சொல்ல வந்திருக்காங்க இந்த ஏசியில்? அதாவது வழக்கமான டிஃப்ரெண்ட்டான ஃபேமிலி சம்மந்தமாக ஒரு சப்ஜெக்ட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக யூத்தை கவர் பண்ணுறதுக்கு பிரமாதமாக நடிச்சிருக்காரு. யார்? விஜய் சேதுபதி, யோகி பாபு, ரெண்டு பேரும் பெஸ்ட் ஆஃப் லக். வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி பெற விரும்புகிறேன். படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. கண்டிப்பாக வந்து இது ஒரு கம்பேக் மூவி தான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய சீரியஸ் கேரக்டராக பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி சார். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ரொமான்டிக் பாய் ப்ளஸ் ஆக்ஷன்லேயும் வந்து மாஸ் காமிச்சிருக்காரு. படத்தை அதுவும் பார்த்திங்கன்னா படம் முழுக்க வந்து யோகி பாபுவோட காமெடி சீன் காம்போ வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நல்லா வந்து பண்ணியிருக்காரு அவர். ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது. கடைசி வரைக்கும் நாங்கள் சிரிச்சிருந்தோம். அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காக விறுவிறுப்பாக போயிட்டு இருந்துச்சு படம். ஹீரோயினும் ரொம்ப அழகாக இருக்காங்க. நல்ல ஒரு சாய்ஸ். இந்த கேரக்டருக்கு ஒரு நல்ல சாய்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அவங்க கூட இன்னொரு லேடியும் வராங்க கல்பனான்னு சொல்லிட்டு, அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. வில்லனை நடித்த ரெண்டு பேருமே வந்து அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு தாதாவாக ஒருத்தர் பண்ணியிருக்காரு, ஒருத்தர்
கெட்ட போலீஸாக அவர் பண்ணிக்கிறாரு பப்ளு சார், அவர்லாம் நல்லா நடிச்சிருக்காரு. சூதுக்கவும் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அந்த ரேஞ்சில் இருக்கா அந்த மாதிரியான? இல்லை இது நீங்கள் அதுக்கு கம்பேர் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி இல்லை இது டோட்டலாக. மேபி வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சில மூவி வந்து கனெக்ட் இருக்குது, பட் ஆனால் வந்து கம்ப்ளீட்டாக அது சொல்ல முடியாது. ஏன்னா நாம் ஒரு கெஸ் பண்ணி நம்ம இந்த மூவி பார்த்தோம் அப்படின்னா அந்த கெஸ்ஸிங் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது கடைசி வரைக்கும். இது எப்படின்னா, ஆனால் இது ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணும்போது நடக்காது, பட் இது ஒரு கொஞ்சம் ஒரு நியூ அட்டெம்ப்ட். அந்த சேதுபதி அண்ட் யோகி பாபு காம்போ எப்பவுமே சக்ஸஸ் தான், அந்த வரிசையில் இதுவும் சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பாக சக்ஸஸாக இருக்கும். அதான் நீங்கள் நிறைய எதிர்பார்த்து இது நல்லாவே இருக்காது அப்படின்னு நினச்சி வராதிங்க. படம் நிஜமாவே நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குன்னு நினச்சி வாங்க, படம் நிஜமாவே நல்லா இருக்குது. அப்படி தான். ஏன்னா நீங்கள் வந்து இல்லை ஐயோ என்னடா படம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது படம் நல்லா இருக்காது. நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக வந்து ஒரு எல்லா சீனுமே வந்து ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுவும் விஜய் சேதுபதி சார் ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கும் நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கார், நடிப்பும் சரி, ஆக்ஷன் சீக்வன்ஸும் சரி, எல்லாமே வந்து ஒரு சூப்பராக ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, நாட் பேட், ஒரு வாட்டி பார்க்கலாம். என்ன சொல்ல வந்திருக்காங்க, எப்படி கொண்டு போயிருக்காங்க? படம் சொல்ல வந்தது ஒன்றும் இல்லை, சும்மா ஜாலியாக போயிட்டு இருக்குது படம், எங்கேயுமே அந்த லேக்கெல்லாம் இல்லை. ஆனால் என்ன சொல்கிறதுனா ரெகுலர் தான், வந்த மாதிரி தான் இருக்குது. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா ஒரு ஜுங்கா அந்த ஃபீல் கொடுக்குது? அந்த மாதிரிலாம் இல்லை. இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு விஜய் சேதுபதி சார் ஒரு விஷயத்துக்கு பிளான் பண்ணுறாரு, அந்த விஷயத்தை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி போது தான் இந்த படமே. அது மாதிரி தான் இருக்குது. ஒரு பேங்க் ராபரி இதெல்லாம் போயிட்டுருக்குது. பட் என்னென்னா நம்மளுக்கு போர் அடிக்கலை, அவ்வளோதான். ரொம்ப இதெல்லாம் இல்லை, போர் அடிக்காமல் போகுது படம். பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். யோகி பாபு எப்படி பண்ணியிருக்காங்க? அவர் எப்பவுமே விஜய் சேதுபதி சார் கலைசின்னு தான் இருக்கிறாரு. எப்படி சொல்கிறது, இவர் பண்ணுற தப்பெல்லாம் இது எதுவும் பண்ணாதுன்னு சொல்கிறாங்களோ அது இவர் பண்ணிகிட்டே இருக்கார். யோகி பாபு சார் கம்முன்னு இருக்க மாட்டுறாரு. அதில் தான் கொஞ்சம் சிரிப்பாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நல்லா இருந்துச்சு, ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குற ஒரு நல்ல படமாக இருந்துச்சு. வந்திருக்காங்க, படத்தை எப்படி கொண்டு போயிருக்காங்க? ஓகே, ஸ்டார்டிங் கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு, அப்புறம் ஃபைனல் ஒரு அளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஓவராலாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? நல்லா இருந்துச்சு. யோகி பாபுவோட ஹியூமர்ல எப்படி இருக்கும்? அது நல்லா இருந்துச்சு, ஆக்சுவலி நல்லா காமெடியாக இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கும்? கிட்ஸோட பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆக்ஷன் மேடம் எப்படி இருந்தது? படம் நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்தது, என்ன பாசிட்டிவ்? கொஞ்சம் நல்லா தான் நிறையா இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். விஜய் சேதுபதி யோகி பாபு சேர்ந்தாலே ஹிட்டு தான் அந்த காம்போ, அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா? பரவாயில்ல சார், ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா தான் இருந்துச்சு. காமெடியாக தான், படம் போடுற டைமே தெரியல, அப்படியே டைம் போயிடுச்சு, நல்லா தான் இருந்துச்சு. நெகட்டிவ் ஏதாவது இருக்கா? கதை இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது, ஆனால் அப்படியே போயிடுச்சு படம். ஜாலியாக தான் சார் இருந்துச்சு. நல்லா என்ன பிடிச்சிருக்கு? விஜய் சேதுபதி யோகி பாபு காம்போ எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே பிடிச்சிருக்கு. ப்ரோ படம் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. என்ன சொல்ல வந்திருக்காங்க இந்த படத்தில்? இப்போது ஒரு சஸ்பென்ஸு ஒரு காமெடி த்ரில்லராகவே இருந்துச்சு, நல்லா தான் இருக்கு. என்ஜாய் பண்ணீங்க? நல்லா தான் என்ஜாய். படத்தில் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு? அப்படியெல்லாம் ஒரு ஓவராலாக நல்லா தான் இருக்கு. விஜய் சேதுபதி யோகி பாபு அந்த காம்போ எப்படி இருக்கு? அது ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த காம்போ ரொம்ப நல்லா தான் இருந்தது. இப்போதைக்கு எதுவும் இல்லை, படம் ஓவராலாக நல்லா தான் இருக்கு. மேடம் படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. என்ன எதிர்பார்த்து போனீங்க? என்டர்டைன்மெண்ட்டாக இருந்ததா உங்களுக்கு? செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. விஜய் சேதுபதி யோகி பாபு காம்போ எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? நல்லா இருக்கு, விஜய் சார் சூப்பராக நடிச்சிருக்காங்க, அவங்களுக்காகவே பார்க்கலாம் படத்தை. எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. ஓகே, என்ன மாதிரி கொண்டு போயிருக்காங்க, என்ன சொல்ல வந்து படத்தில் என்ன சொல்ல வந்திருக்காங்க, எப்படி கொண்டு போயிருக்காங்க? நல்லா திருடலாம் சொல்கிறாங்க. காமெடியாக இருந்துச்சு, என்ன விஷயங்கள் பாசிட்டிவாக இருந்துச்சு? நான் காமெடிலாம் எனக்கு தெரியல, நான் சிரிக்கலை, ஆனால் எல்லாருமே சிரித்தாங்க, அவ்வளோதான். யோகி பாபு வர போர்ஷன்ஸில் எப்படி இருந்தது யோகி பாபு அண்ட் விஜய் சேதுபதி காம்போ? சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? அதுதானே ஹியூமர் அப்போ. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன ரொம்ப பிடிச்சது படத்தில்? அந்த அந்த எல்லா சீனுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. யார் பண்ணது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? விஜய் சேதுபதியா யோகி பாபுவா? விஜய் சேதுபதி அங்கிள். விஜய் சேதுபதி அங்கிள் பண்ணது நல்லா இருந்ததா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் பார்த்தீங்களா? பார்த்தோம். என்ன பிடிச்சிருந்தது படத்தில் உங்களுக்கு? ட்விஸ்ட் வச்சாங்க எனக்கு எங்கன. ஓகே, வேற என்ன ரசிச்சு பார்த்தீங்க படத்தில்? காமெடி, ஃபைட்டிங் சீன் இதெல்லாம் நல்லா பார்த்தோம். யோகி பாபு பண்ண காமெடிலாம் ரசிச்சிங்களா? நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஓகே, வேற என்னலாம் பிடிச்சிருந்தது படத்தில்? படமே பிடிச்சிருந்துச்சு ஃபுல்லாக, ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. என்ன சொல்ல வந்திருக்காங்க படத்தில், என்ன விஷயங்கள்? அது என்ன எல்லாருமே அது படம் தான் பெயின்.
ஜாலியாக கொண்டு போயிருக்காங்க. ஜாலியாக கொண்டு போயிருக்காங்க, காமெடியாக இருக்குது. இவர் விஜய் சேதுபதி வில்லன் மாதிரியும் இல்லை, ஹீரோ மாதிரி இது இல்லை, ரொம்ப ஜாலியாக காமெடி. இவர் யோகி பாபு சார் ரொம்ப காமெடி, சூப்பராக இருந்தது. பொம்பளை ட்ரெஸ் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயினி நம்ம விஜய் சேதுபதி எல்லாரோட காம்பினேஷனும் ரொம்ப சூப்பராக இருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் ஃபேமிலியாக வந்து எங்கள் சின்ன குழந்தைலாம் அவ்வளோ நல்லா பார்த்து சிரிக்குது. அப்போ அந்தளவுக்கு நல்லா காமெடியாகவும் போகுது, அதாவது விறுவிறுப்பாகவும் இருக்குது. அது எப்படி சொல்கிறது, அவ்வளோ நல்லா இருக்கு. அதான் சத்யம் தேட்டர் தான் பார்த்தேன். சூப்பராக இருக்குது படம். அந்த படத்தோட டைட்டிலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணிடுவேன். ஒரு மங்காத்தா எனக்கு சூது இது என்ன சொல்லுவாங்க, சீட்டு கட்டெல்லாம் தெரியாது. மெட்ராஸ் தான் பிறந்து வந்ததெல்லாம், பட் சீட்டு கட்ட ஆட தெரியாது. இந்த படத்தை பார்த்து சீட்டு கட்ட ஆட தெரியாது கூட கற்றுவான் போல இருக்குது. அந்தமாரி ஒரு அழகாக போட்டு படத்தோட கதையும் ஒரு க்ரைம் மேட்டராக இருந்தாலும் அந்த க்ரைம் பண்ணுறவன் நாளைக்கு பின்னாடி பெரிய பிரச்சனை மாட்டுவான்றது ஒரு எடுத்துக்காட்டாக காட்டி, ஒரு கெட்டவன் நல்லவனாக ஒரு பொண்ணால், ஒரு பொண்ணு தனக்காக லவ் பண்ணுறான் போது அவளுக்காக உயிரை கொடுத்து பண்ணி அதில் மாட்டிக்கும் போது அதையும் தப்பிச்சு கடைசியாக அதை தப்பு பண்ணதே அதை எல்லாத்தையும் ஒரு பக்கம் தள்ளி விட்டுட்டு நல்லவனாக மாறுற ஒரு கான்செப்ட். சூப்பர் மேட்ரு இது. கேமராமேன் நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் ரொம்ப அற்புதம். இந்தமாரி ஒரு குரூப்பை மலேசியாவில் போய் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மலேசியாவில் போய் ஒரு மலேசியாவுக்கே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்த மாதிரி இருக்குது இந்த சம்மரில். இந்த மலேசியாலாம் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போய் தான் அங்கே பெரிய லெவலில் இருக்காங்க. இங்கே எப்படி கேங்ஸ்டர் இருக்கும் அதே மலேசியாவிலே கேங்ஸ்டர் இருக்குது. பெரிய கேங்ஸ்டர்லாம் இருக்குது, ராயலாக இருக்குது, நல்லதுனா கெட்டது இருக்குது, அதுமாதிரி எல்லாமே இருக்குது. மனுஷன் வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு சின்ன பாடம் தான். விஜய் சேதுபதி இப்போ நிறைய கிரைம் இருக்கிறவங்க கூட பார்த்தான்னா இப்போ திருந்துவான். நல்ல ஒரு மேட்ரு, நல்லா இருக்குது. இந்த சம்மர் சீசனில் ரொம்ப அற்புதமாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். யோகி பாபு விஜய் சேதுபதி சேர்ந்தாலே அந்த காம்போ. ஐயோ, விஜய் சேதுபதி உண்மையாகவே எத்தனையோ படம் பார்த்துருக்கேன். கதையோடு வாழ்ந்துருக்கார். உதவி செய்ய ஆரம்பிக்க வரும்போதுலேருந்து அவர் கடைசியில் அவரை காலி பண்ணுறதுக்கு கூட அவர் உயிர் போகிற அளவு கூட உயிர் நிற்கிறார். ஃப்ரெண்ட்ஷிப்னா தமிழன் தாண்டான்னு அந்த உணர்வோட ஒரு கிளைமேக்ஸில் வந்து ரொம்ப அடியும் வாங்குறாரு, காமெடியும் பண்ணுறாரு, ஹீரோவும் அவரார். செகண்ட் ஹீரோ மாதிரி இப்போ இந்த படத்தில் 2க்கு லீடு கொடுத்துருக்காங்க. இதுவா பார்ட் 2க்கு லீடு பண்ணலாம். ஏன்னா இந்தமாரி மேட்டர்லாம் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் நடக்குது இப்போ டோட்டலாக. எல்லாம் நல்லதுன்னா கெட்டது நடக்குதுல்ல, எங்கே பார்த்தாலும் கிரைம் நடக்குதுல்ல, மோசம் அதெல்லாம் நடக்குது. படம் குடும்பத்தோடு பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் தவறான வல்கரானதெல்லாம் கிடையாது. எந்த ஒரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப எக்ஸலண்ட். டைம் போகிறதே தெரியல. விஜய் சேதுபதி சாருக்கு ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காரு, நல்லா ரிச்சாக பண்ணியிருக்காரு. ஒரு கோயில் திருவிழாவுக்கு நம்ம அந்த கல்ச்சரோட கோயில் திருவிழாவை அந்த சுவாமியெல்லாம் பார்க்குறதுக்கு பாக்கியம் நம்ம கிடச்சிருக்கு. அம்மன் நம்ம மாரியம்மன், காளியம்மன், எத்தனையோ அம்மனை பார்க்குறோம். எல்லா பஞ்சபூதங்களை சிவனை வழிபடுறோம். அந்த நாட்டோட கல்ச்சர் மலாய் ரொம்ப அற்புதமாக அந்த கோயில் திருவிழாவை எப்படி சொல்கிறது, அதாவது எம்ஜிஆர் உலக சுற்று வாலிபனில் தலைவர் பண்ணியிருப்பார், டைரக்ட் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி இந்த டைரக்டர் தயாரிப்பாளராக இருந்திருக்காரு. எம்ஜிஆர் அப்போ தயாரிப்பாளராகவும் டைரக்டராக அந்த மாதிரி இந்த தயாரிப்பாளரும் டைரக்டராக இருந்து அதெல்லாம் அந்த காம்போ பண்ணி எல்லாம் அசம்பிள் பண்ணி ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you.